ஞாயிறென்றாலே ஓய்வு நாள் மட்டுமில்ல, ஒரு குடும்பம் முழுக்க மகிழ்ச்சி பெற்ற நாள். காலை சூரியன் மெதுவா உதிக்கும் நேரம். வீட்டு வாசலில் அம்மா பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. மல்லிகை வாசனை ஊரையே நிரப்பும். அதுக்குள் கல்லில் துணி துவைக்கும் சத்தம். ஞாயிறு வேலைகள் ஆரம்பமான சைகை. கிணற்றருகே சிறு குழந்தையை குளிக்க வைக்கும் அம்மா. அந்த சிரிப்பு சத்தம்தான் அந்த வீட்டோட இசை. குளிச்சிட்டு வந்த குழந்தைகளுக்கு பாட்டி தலையை துவட்டி விடுவாங்க. அந்த அன்பான கை தொட்டு இன்னும் மனசுல வாழ்கிறது. தாத்தாவுடன் சின்ன பையனும் பெண்ணும் மாடு மேய்க்கப் போவது. அவர்களுக்கே அது ஒரு பெரிய அட்வென்ச்சர். வீட்டின் ஓரத்தில் பாட்டி வெற்றிலை இடிக்கும் சத்தம். அந்த காலத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக். அப்பாவுடன் குளத்துக்கு போய் புது மீன் வாங்குற சந்தோஷம். சின்ன மனசுக்கு அது ஒரு பெரிய திருவிழா. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கோழிக்கலையை திறந்தவுடன் குழந்தைகள் கோழியை பிடிக்க ஓடி விளையாடுவாங்க. ஞாயிறு ஸ்பெஷல்னா ஆட்டுக்கறி கடைக்கு அப்பா போவது கட்டாயம். இங்கே வீட்டில் குளத்திலிருந்து வாங்கி வந்த புது மீனை அம்மா கவனமா சுத்தம் பண்றாங்க. ஞாயிறு சாப்பாட்டின் வாசனை இங்கிருந்தே ஆரம்பம். நாட்டுக்கோழியை மஞ்சள் தடவி அம்மா நிதானமா சுத்தம் பண்றாங்க. குடும்பத்துக்கான அன்பு அந்த கைகளிலேயே தெரியும். சின்ன சின்ன நண்டுகளை அம்மா பொறுமையா சுத்தம் பண்றாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் பின்னால் அன்புதான் காரணம். சமையலறை முழுக்க பிஸியான அன்பு. தோட்டத்திலிருந்து கறிவேப்பிலை பறிச்சு வந்து மண்ணடுப்பில் சட்டி ஏறும். மீன் குழம்பு கொதிக்கும் வாசனை. கோழி வறுவல் சுழரும் சத்தம். ஆட்டுக்கறி குழம்பு மெதுவா வெந்து கொண்டிருக்கும். முட்டை வேகும் வாசனை கூட வயிற்றை பசிக்க வைக்கும். சிறிது நேரத்து மண் சட்டிகளெல்லாம் வரிசையா ஆவி பறக்க நின்றிருக்கும். அதுக்குப் பிறகுதான் அந்த நாளின் முக்கியமான தருணம். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து வாழை இலையில் சாப்பிடும் மதிய உணவு. அது உணவில்ல, ஒரு உறவு. மாலையில் ஒரே சைக்கிள்ல குடும்பம் முழுக்க பயணம். காற்றே கூட சந்தோஷமா வீசும். இரவு வந்ததும் டூரிங் டாக்கி சினிமா. திரையில் படம் ஓடுது. ஆனா மனசுல ஓடுறது குடும்ப சந்தோஷம். நாள் முடிவில் வீட்டு வெளியே நிலவொளியில் அனைவரும் சேர்ந்து நிலாசோறு. சிரிப்பு, பேச்சு, அன்பு, அதுதான் அந்த காலத்து உண்மையான செல்வம். 80s 90s காலம். வசதிகள் குறைவு. ஆனா மனசு நிறைய இருந்த காலம். சந்தோஷம் அளவில்லாமல் இருந்த காலம்.